வெல்கம் டு சக்தி டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட்கட் இன் அல்ஜிப்ரா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் ட்ரிக்ஸ் நம்பர் 5. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கான்செப்டை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டா ப்ராப்ளம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எப்படி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் ஷார்ட்கட்டு. எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு p ஆச்சு அப்படின்னா தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு p ரூட் ஆஃப் p ஸ்கொயர் மைனஸ் 4. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதாலே போதும். இதில் pன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/xல ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஈக்குவல் டுன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூக்கு பேர் தான் p. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ வாங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிவன் கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ கொடுத்துருவாங்க. என்ன ஃபைன் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் கண்டுபிடிச்சது சொல்லிருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு ப்ராப்ளம் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சால்வ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு சம்மில் எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 5/2ன்னு எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணும்போது நம்ம தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/xோட ஈக்குவல் டு p இருந்துச்சு அப்படின்னா தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு p ரூட் ஆஃப் p ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலாவில் அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது இப்படி மாற்றிக்கலாம். அப்படி தான் மாற்ற போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்படி எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு p கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு p இன்ட்டு ரூட் ஆஃப் p ஸ்கொயர் மைனஸ் 4. இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இடத்துல pன்றது உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், எக்ஸ் ப்ளஸ் 1/xல ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ தான் pன்னு சொன்னேன். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5/2 இன்ட்டு ரூட் ஆஃப் 5/2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25/4 வரும். மைனஸ் இந்த 4 அப்படியே ஃபார்முலா 4 போட்டேன் அப்படின்னா 5/2 இன்ட்டு இது பண்ணோம், இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3/2 வரும். அதுக்கப்புறமேட்டு அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15/4 வருது. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்போ வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ 10/3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கண்டிஷன் தான். இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஈக்குவல் டு pன்றது 10/3. அப்போ தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு p இன்ட்டு ரூட் ஆஃப் p ஸ்கொயர் மைனஸ் 4. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/4ஓட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், கொஷினில் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தா இந்த மாதிரி மாற்றிக்கலாம்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதான் மாற்றுறேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 10/3ன்றது என்ன அப்படின்னா p ரூட் ஆஃப் p ஸ்கொயர் மைனஸ் 4. p ஸ்கொயர்ன்றது 10/3ன்னு வரும். 10/3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 100/9 வரும். மைனஸ் 4 இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இப்போ 10/3 இன்ட்டு இதை ரூட் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8/3 வருது. இப்போ திரும்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 80/9. இந்த இடத்துல ரூட்டை எடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ வருது, 8/3 வருது. அதுக்கப்புறமேட்டா நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ வருது. இப்போ அதுக்கு அடுத்தது போன இதில் என்ன பார்த்தோம் அப்படின்றத சொல்லிடுறேன். போன இதில் எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ அடுத்த ட்ரிக்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் தான். கிவன் எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்துட்டு எதை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஷார்ட்கட்டை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இஃப் எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு p இருந்துச்சு அப்படின்னா தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு p இன்ட்டு ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ப்ளஸ் 4. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு 3/2 இந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா p. இந்த வேல்யூ தான் p. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் எடுத்துட்டேன். இஃப் எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு 3/2ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதான் எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ கொடுத்துருவாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த ரெண்டு ப்ராப்ளமுக்கு எக்ஸாம்பிளுக்கு கண்டுபிடிச்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம எப்படி மாற்றிக்கலாம், இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுதான் மாற்ற போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு p-யோட வேல்யூ என்ன அப்படின்னா 3/2 இன்ட்டு ரூட் ஆஃப் இந்த p ஸ்கொயரோட வேல்யூனா 3/2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9/4 வரும். ப்ளஸ் 4 ஃபார்முலா உள்ளது, அதை அப்படியே போட்டேன். 3/2 இன்ட்டு இதை ரூட்டை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5/2 வரும். இதை திரும்ப சால்வ் பண்ணோம் அப்படின்னா 15/4 வரும்.
இப்போ அதுக்கு அடுத்தது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் மைனஸ் 1/x = 8/3 சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லிட்டேன் எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூவை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பீன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து இங்கே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதான் கான்செப்ட், அதான் ட்ரிக்ஸும் கூட, ஷார்ட்கட்டாக தான். x² - 1/x² இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பீன்றது வந்து 8/3 ரூட் ஆஃப் இந்த பி ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வந்து பி வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 64/9 வரும். ப்ளஸ் 4 வந்து ஃபார்முலா 4. இதை 8/3 இன்ட்டு இதை வந்து ரூட்டை வந்து இது ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம் அப்படின்னா வந்து 10/3 வரும். அப்புறம் ஒரு சில டேர்ம் வந்து கேன்சல் பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 80/9 வந்துடும். சாரி, மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 80/9 வந்துடும். இந்த இடத்துல வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10/3 வருது. இதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ வந்து இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா x + 1/x வேல்யூ கொடுத்துட்டாங்க. x² - 1/x² வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்படி கண்டுபிடிக்க சொன்னதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். இந்த இடத்துல அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல x + 1/x வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து x - 1/x வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த டிஃப்ரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து இந்த x² - 1/x² வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான். இந்த கண்டுபிடிக்கிறது ரெண்டுத்துலையுமே ஒன்று தான். பட் ஆனால் இந்த இடத்துல கொடுத்துருக்க வேல்யூவை தான் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இதில் வந்து x + 1/xோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல x - 1/xோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து நம்ம ஷார்ட்கட்டில் எந்த சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஷார்ட்கட்டில் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து x + 1/xோட பீன்னு எடுத்துகிட்டு தென் வந்து x² - 1/x² = p × √p² + 4 -4 சாரி. இந்த இடத்துல வந்து x + 1/xோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும். x - 1/xோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல ப்ளஸ் யூஸ் பண்ணணும். அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஒரு கான்செப்ட் சொன்னேன். x + 1/xோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மைனஸ் யூஸ் பண்ணிக்கங்க. x - 1/xோட வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கங்க. அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு x + 1/xோட வேல்யூ கொடுத்திருந்தாலும் சரி, x + 1/xோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ட்ரிக்ஸை மட்டும், இந்த ஷார்ட்கட்டை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக சால்வ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கொடுத்துருக்க வேல்யூ தான் வந்து பீன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து பி. அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு அப்புறமேட்டா வந்து ரூட்டை கரெக்டாக கேன்சல் பண்ணி மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிரும். இதுதான் வந்து இந்த இதுலேயும் வந்து அதுதான் இந்த இதுலேயும் வந்து இந்த ஷார்ட்கட்டை நல்லா ஞாபகம் வச்சுட்டு இந்த x - 1/xோட வேல்யூ தான் பின்னு சொல்லி அந்த கன்சிடர் பண்ணி இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரூட்டை கேன்சல் பண்ணுறதை கரெக்டாக கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி வச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.